இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இது ஒருபோதும் நான் தடுக்க மாட்டேன். இது கண்டிப்பா நடந்தே தீரும். அப்போ நீ என்ன பண்ணணும்னு உனக்கே நல்லா தெரியும்ல. ஆ ஆ ரொம்ப சந்தோஷமா இருக்கு லக்ஷ்மி. நீ என் பேச்ச கேட்டு நடந்துக்கிற, உன் மனசை கேட்டு நீ நடந்துக்கிற. இன்னொரு விஷயத்த தெரிஞ்சுக்கோ, நீ இதே மாதிரி சந்தோஷமாவே இரு, சிரிச்சுக்கிட்டே இரு. என்ன நடந்தாலும் சரி, என்ன தாங்கிக்கிட்டாலும் சரி, இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். என்னைக்கும் தோத்துறாத, சரியா? எந்த நிலையிலயும் நான் சந்தோஷமா இருப்பேன், எந்த நிலையிலயும் நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். சிமெண்ட் ப்ராமிஸ், சிமெண்ட் ப்ராமிஸ். என்ன சிரிச்சுக்கிட்டே சிமெண்ட் ப்ராமிஸ்னு சொல்லு. என்னாச்சு? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? லக்ஷ்மி மறுபடியும் என்ன உன்னை மயக்கிட்டாளா? ஒழுக்கத்தை மீறி பேசுற ரிஷி. இப்படி பேச எங்க இருந்து தைரியம் வந்துச்சு? பைத்தியம் பிடிச்சிருச்சா? எதுல விளையாடணும்னு விவசாய இல்ல. இங்க பாரு, உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முகூர்த்த நாளை குறிச்சுக்கிட்டு இருக்காரு பண்டிதர். ஆனா நீ இப்போ வந்து லக்ஷ்மியை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ மலிஷ்கா மனசுல கற்பனையை ஏன் வளர்த்த? எதுக்காக அவ கூட உறவு வச்சுக்கிட்ட? மலிஷ்காவை ஏமாத்த பாக்குறியா? இல்ல ரிஷி, அப்படி நடக்க நான் நிச்சயம் விட மாட்டேன். நீ லக்ஷ்மிய லவ் பண்ணல. இதெல்லாம் அவ பண்ற சதி, திருட்டுத்தனம். அடுத்த முறை என்கிட்ட இந்த மாதிரி பேசுறேன்னா வீட்டை விட்டு விரட்டி விட்டுடுவேன் பாத்துக்க. ரிஷி, இந்த விஷயம்லாம் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும்ல. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அப்ப சொல்லு. ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் சொல்லு ப்ளீஸ். மாம், லக்ஷ்மி, மலிஷ்காவோட அன்பு, அவளோட ஃபீலிங்ஸ், அவளுடைய கனவு, உன் கூட அவ வாழணுங்கிற அவளோட ஆசை, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவ ஆசைப்பட்டிருக்கா. இது எல்லாமே நின்னு போயிடணுமா? இதெல்லாம் நீ பேசுறதுக்கு முன்னாடி மலிஷ்காவை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு ரிஷி. அவளோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அவ என்ன செய்வா? என்ன இந்த வீட்டை விட்டே விரட்டி அனுப்புனாங்க. ஆனா நீ மலிஷ்காவை உன்னோட வாழ்க்கையில இருந்து விரட்டுற. அவ பாவம் என்ன பண்ணுவா? நான் ஒரு பொண்ணா இருந்து இன்னொரு பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய அநியாயம் நடக்கிறது என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. என்னால என்னையே மன்னிக்க முடியாது ரிஷி. என்னால என்னையே மன்னிக்க முடியாது. என் அப்பா எனக்கு இந்த மாதிரி எல்லாம் கத்து கொடுக்கல. அதோட நீ மலிஷ்காவை பத்தி மட்டும் யோசிக்காத, இந்த வீட்ல இருக்கிறவங்க பத்தியும் யோசிய. இந்த நேரத்துல நீ மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிக்கலனா எல்லாரும் வருத்தப்படுவாங்க, எல்லாருமே கஷ்டப்படுவாங்க, எல்லாரோட மனசு ஹர்ட் ஆகும். எவ்வளவு நாள் இப்படியே இருப்பாங்கன்னு தெரியாது. இது எல்லாமே உன்னாலதான் நடக்கும். உன்னால உன்னையே மன்னிக்க முடியுமா? இல்ல, மன்னிக்க முடியாது. நம்ம குடும்பத்தார் நம்ம கிட்ட சில விஷயங்களை எதிர்பார்க்கறாங்க. அது நம்ம உண்மையாக்கி காட்டணும் இல்லையா? சொல்லு ரிஷி. அதோட எல்லாத்தை விட இது ஒரு பெரிய விஷயம், அன்பு. அன்பு, அன்பு தான் எல்லாத்துக்கும் காரணமே. இங்க அன்பு ஒண்ணு இருந்தா போதும், எல்லாம் நடக்கும். நீ மலிஷ்காவை தான் லவ் பண்ற, அவளை தான் லவ் பண்ற. இங்க பாரு, நீ இன்னைக்கு என்கிட்ட சொன்ன விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. ரிஷி ப்ளீஸ் ப்ராமிஸ் பண்ணு. நான் எந்த ப்ராமிஸும் பண்ண மாட்டேன். ரிஷி, நீ மட்டும் ப்ராமிஸ் பண்ணலனா நான் இதுக்கப்புறம் உன்கிட்ட பேசவே மாட்டேன் ரிஷி. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இதோட முடியட்டும். கிடைச்சிருச்சு. கிரக நட்சத்திரங்கள் எல்லாமே பார்த்தாச்சு. அப்படின்னா முகூர்த்தம் கிடைச்சாச்சா? அப்போ எந்த தேதின்னு சொல்லுங்க. அது முகூர்த்த தேதியை சொல்லுங்க. இதெல்லாம் என்ன? லக்ஷ்மி ஏன் உன்னை இழுத்துட்டு போனா? நம்ம 2 பேரோட வாழ்க்கையை காப்பாத்த, உன் லைஃபை செட் பண்றதுக்காக மலிஷ்கா. என்ன? அதை விட்டுற. நீங்க முகூர்த்த தேதியை சொல்லுங்க. எதுக்காக சர்காஸ்டிக்கா கேக்குற? அவ்வளவு எக்ஸைட்டடா நீ இருந்தா எதுக்காக முதல்ல இத வேண்டான்னு மறுத்துட்டு போன? அது வந்து எதுக்குன்னா, டெஸ்டினேஷன் வெட்டிங் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் பிளான் பண்ணதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா?
அதுக்கு தான் லேட்டா ஏதாவது முகூர்த்தம் இருக்கான்னு கேட்க வந்தேன். கொஞ்சம் தள்ளி போனா பெட்டரா இருக்கும்ல. ஆனா பிரச்சனை இல்லை, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. முகூர்த்தம் எப்ப வேணா இருக்கட்டும். நான் கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன் மலிஷ்கா. நீயும் இந்த குடும்பமும் சந்தோஷமா இருந்தா மட்டும் போதும். அண்ட் லக்ஷ்மி எனக்கு ஒரு விஷயத்தை கத்து கொடுத்தா. லக்ஷ்மி என்ன சொன்னான்னா, நம்ம சந்தோஷத்தை பத்தி நினைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம குடும்பத்தோட சந்தோஷத்தை பத்தி நினைக்கிறதா நல்லதுன்னு சொன்னாங்க. என் குடும்பத்திலையும் என்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறாங்கல்ல, அண்ட் அவங்க நம்பிக்கையை நான் தான் காப்பாத்தணும்ல. ஐ see. சோ லக்ஷ்மி சொன்னதால தான் நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட. நீயும் என்கிட்ட இதுதானே சொன்ன. அப்ப நீ சொல்லலையா? நீ சொன்னதுனால தான் நான் செய்யறேன் மலிஷ்கா. ரியலி ஐ லவ் யூ. பண்டிதரே, ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனாலும் நல்ல முகூர்த்த நாள் குறிச்சு கொடுத்திருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்தாங்க. நல்லது. பண்டிதரே, இதையும் வாங்கிக்கோங்க. சகுனம் தட்சிணா என்ன வேணா சொல்லிக்கோங்க. நன்றி. வளமோடும் நலமோடும் வாழ்வாங்க வாழ்க வாழ்க. எல்லாருக்கும் வரேன். தேங்க் யூ so much ஆண்டி. எனக்கு எதுக்கு மலிஷ்கா தேங்க்ஸ் எல்லாம்? நீ கல்யாணத்துக்கு ரெடியாகு. கல்யாணத்துக்கான ஏற்பாடு எக்கச்சக்கமா இருக்கு. ரொம்ப கிராண்டா இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டணும். ஆண்டி நம்ம டெஸ்டினேஷன் வெட்டிங் பண்ணலாமா? ரிஷி ஆசைப்பட்டான்ல. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் அது சந்தோஷமா இருக்கும். அண்ணி பாத்தீங்களா, கல்யாணம் கூட ஆகல, அதுக்குள்ள ரிஷிக்காக பேசுறா. அவனுடைய ஆசையை நிறைவேத்துறா. கல்யாணம் எல்லாம் பேச்சுக்கு தான் நடத்துறோம். மல்லிஷ்கா எப்பவோ ரிஷிய கணவனா ஏத்துக்கிட்டா. அவன் என்ன சொன்னாலும் அவ கேப்பா. ட்ரூ. நல்லது. இன்னைக்கு ஹோலி பண்டிகை, நல்ல விஷயம் நடந்திருக்கு. இந்த நல்ல நாள்ல நம்ம சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போயிடணும். கிரண், இப்போ உனக்கு எந்த குறையும் இல்லைல்ல? நீலம், ப்ளீஸ் இப்படி பேசாத. நான் என்னைக்குமே உன் மேல குறைப்படல. ஆமா, நான் என் பொண்ணை பத்தி தான் கவலைப்பட்டேன். ஒரு ஃப்ரெண்டா என்னைக்குமே நான் உன் மேல கோவப்படல. என்ன செய்ய, நானும் ஒரு அம்மா தானே. சில நேரம் கோவம், வருத்தம். பட் ஐ எம் ரியலி சாரி ஃபார் தட். ஏய் கிரண், சாரி எல்லாம் சொல்லாத. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள சாரி எல்லாம் எதுக்கு? சொல்ல போனா மலிஷ்கா எனக்கு பொண்ணு மாதிரி. இவளுக்கு கஷ்டம், ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா என்னால தாங்க முடியாது. இப்ப நீங்க ஃப்ரெண்ட்ல இருந்து சம்மந்தி ஆயிட்டீங்க. முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? உங்க வேலையை முடிச்சிருவேன்னு சொல்லி தான் போனீங்க. ஆனா உள்ள என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க? என்னாச்சு? உன்னோட வழியும் பார்த்தம்பா. 6 மாசம் வரைக்கும் நல்ல முகூர்த்தமே இல்லைன்னு சொன்னேன். ஆனா அவங்க என்னோட குரு கிட்ட பேசுறதா சொன்னாங்க. அப்படி பேசினாருன்னா என்னோட மானம், மரியாதை, கௌரவம் எல்லாமே போயிடும் இல்லையா? அப்புறம் ஏன் நிலைமை என்ன ஆகும்? இங்க பாரு, நீ கவலையப்படாத. ஏன்? ஆயுஷ், நான் உன்னை பத்தி யார்கிட்டயுமே எதுவுமே சொல்லல. சொல்லி இருந்தா உன்னோட குடும்பத்துல ஒரு பெரிய குழப்பமே வந்திருக்கும். உன்னோட பேரை சொல்லி எதுக்காக குழப்பத்தை உண்டு பண்ணணும்? தேவையில்லாத விஷயங்களை சொல்றது மிகப்பெரிய பாவம். எதுக்காக குழப்பத்தை ஏற்படுத்தணும்? என்ன லாங்குவேஜ் இதெல்லாம்? எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. நீங்க திரும்ப இந்த மாதிரி பேசுனீங்க, நான் மயக்க வந்து கீழே விழுந்துருவேன். ஜாக்கிரதை. பரமேஸ்வரன், பார்வதி 2 பேரும் உனக்கு நல்ல புத்தியை கொடுக்கட்டும். நல்லா இரு.